தன் எல்லையை காத்திட எந்த எல்லைக்கும் போகக்கூடிய இந்திய மாவீரனின் கதை போரஸ் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள் உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில். நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் இந்திய அளவில் மக்கள் ஒரு தீர்ப்பை அளித்திருக்கிறார்கள். இதை தமிழக மக்கள் எப்படி பார்க்கிறார்கள் பார்ப்போம். ராகுல் காந்தி அப்பு பப்புன்னெல்லாம் கிண்டல் பண்ண இடத்துல தன்னால் முடியும்னு நிரூபிக்கிறதுக்கு 2 தொகுதியிலையும் மாபெரும் வெற்றி பெற்றிருக்காரு. இது பாராட்டப்பட வேண்டிய விஷயம். தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா தோக்கறதுக்கு மெயின் காரணம் அணுகுமுறை சரியில்லாமல் போனது. எதிர்க்கட்சிகளையும் தமிழ்நாட்டில் ஆளும் கட்சிகளையும் மதிக்காமல் அவங்க பேசின பேச்சுக்காகத்தான் இந்த தோல்வியே ஏற்பட்டிருக்குது. ராமர் கோயில்னு சொன்ன தொகுதியில் கூட அவங்க தோல்வியை தான் தழுவி இருக்கிறாங்க. இந்தியாவுக்கு தேவை ஒற்றுமையும் கலாச்சார மேம்பாடும் தொழில் முன்னேற்றங்களுக்கு உண்டான வாய்ப்பு தானே தவிர மதங்களை பற்றியோ பிரிவினைவாதங்களை பற்றியோ பேசினால் இந்த இடத்துல எடுபடாதுங்கிறத வரக்கூடிய கட்சிகள் ஆளுங்கட்சிகள் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறோம். 10 வருஷம் ஆட்சி அமைச்சு பிரதமராக இருந்திருக்காரு. பிரதமரே கம்மியான ஓட்டு வீச்சதில் வெற்றி அடைஞ்சது. இன்னும் மக்களோட தேவைகள் புரிஞ்சிக்கல, மக்களோட அன்றாட தேவைகளை புரிஞ்சுக்கலிங்கிறது தெரிய வருது. ரெண்டாவது ராகுல் காந்தி அதிக ஓட்டு வித்தியாசத்தில் 2 இடத்துல ஜெயிச்சிருக்காரு. என்ன காரணம்னா அடுத்த பிரதமர் கேண்டிடேட்டுக்கு அவருக்கு வாய்ப்பு இருக்குது, அதுக்கு உண்டான முயற்சி எடுக்கலாம் அப்படிங்கிறது தெரிய வருது. வாக்குக்கு தேர்தலுக்கும் சம்மந்தம் கிடையாது. இது வரைக்கும் இந்தியா வரலாற்றில் அப்படி இல்லை. கோயில் கட்டினவாசியாக மக்கள் ஓட்டு போடுவாங்க நம்பிக்கை வைக்கிறது தவறான கருத்து. இதுக்கப்புறமும் இது என்ன இப்போ என்ன அடுத்து என்ன நடக்க போகிறோங்கிறது தெரியல. பட் இந்த டாக்ஸஸ் இதெல்லாம் ஓரளவு இந்த ஜிஎஸ்டி இதெல்லாம் மறுபரிசீலனை பண்ணி ஓரளவு இது பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறது சில பேருக்கு ஒரு பழக்கமாக இருக்குது. அந்த மாதிரி வகையில் தான் பார்த்தீங்கன்னா மத்திய அமைச்சர் திருமதி ஸ்ருதி இரானி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, என்னுடைய தொகுதியில் நின்று பார், என்னுடைய போட்டி போட்டு பார், நான் தோக்கடித்து காட்டுக்கிறேன் அப்படிலாம் அவங்க சவால் விட்டாங்க. எதை நம்பி அவங்க சவால் விட்டாங்கன்னு தெரியல. யாரையுமே எந்த காரியத்திலும் குறைத்து மதிப்பிடக்கூடாதுன்றதுக்கு இந்த தேர்தலில் ஒரு மிகப்பெரிய பாடத்தை பல பேருக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. தன் எல்லையை காத்திட எந்த எல்லைக்கும் போகக்கூடிய இந்திய மாவீரனின் கதை போரஸ் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள் உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில்.